compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 234 தொகுதிகளையும் விஜய் அவர்கள் நேர்காணல் மூலயமா ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணதா சொல்லியிருந்தாரு. எப்படி இருந்தது, என்ன எதிர்பார்த்து இன்னைக்கு வந்திருந்தீங்க? உலக வரலாறுன்னு சொல்லலாம். உலக வரலாற்றிலே தளபதிக்கு ஒரு நிகர் யாருமே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரோட உழைப்பு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு மனுஷனையும் அவர் பார்த்தோன்னே இவங்க இப்படி செய்வாங்க, மக்களுக்கு நல்லது செய்வாங்க, நல்லது பண்ணக்கூடிய மிக சிறந்த தலைவர் தான் எங்கள் தலைவர். அப்பேற்பட்ட தலைவர் அவர் தேர்ந்தெடுக்கிற வேட்பாளர் எப்படி இருப்பார்னா அதை விட தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மிக சிறந்த தலைவர் தான் எங்கள் தளபதி அவர்கள். அது யாராலையும் மாற்ற முடியாது. உலகத்திலே சொல்லலாம், ஒவ்வொருவரும் இன்னும் 40 நாள் 33 நாளுக்கு அப்புறம் தமிழக வரலாற்றிலே ஒரு சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னா, அனல் பறக்கும் தீவிரம், அனல் பறக்கும் பிரச்சாரம், அனல் பறக்கும் தீவிரத்தில் இப்படி ஒரு மனிதன் எங்கேருந்து வந்தால் மக்களுக்கு என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிற அவளோட ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வினாடியுமே மக்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இதுதான் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட மிக சிறந்த கோட்பாடு. எங்கள் தளபதி பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒவ்வொரு திட்டத்தையும் வகுக்கல, பெண்களுக்கான உரிமைகளையும் பெண்களுக்கான பாதுகாப்பையும் பெண்களுக்கான நிறைய திட்டங்களையும் அமல்படுத்துகிறார். எல்லோரும் அம்மா உணவு திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம் அறிவிப்பாங்க. ஆனால் என் தலைவர் மட்டும்தான் தாய்மாமன் சீர்வரிசை திட்டங்கிற மிக சிறந்த திட்டத்தை அறிவித்த ஒரு மிக சிறந்த தலைவர் தான் என் தளபதி. விஜய் அவர்கள் இன்னைக்கு வேட்பாளர்களை நான் அறிவிக்கல, காப்பான்களை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு சாதாரண கூலி மகனுமே இன்னைக்கு வேட்பாளராக ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு இது எல்லாரும் சொல்கிறாங்க. உங்களோட பார்வையில் அது எப்படி இருக்குது சார்? சான்ஸே இல்லைங்க. ஏன்னா எந்த கட்சியிலையுமே எந்த அரசியல் வரலாற்றிலையுமே இப்படி ஒரு சாதாரண குடிமகனுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அவங்ககிட்ட பணம் இருக்கா, பதவி இருக்கா, என்ன பண்ணியிருக்கா, இவனோட பேக்ரவுண்டு எவ்வளோன்னு பார்க்குறேன். அவர் என் தளபதி ஒருவர் மட்டும்தான். இவன் சாதாரண ஆட்டோவில் நடந்தாலும் சரி, ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் சரி, அவருக்கு நேர்மையாக நீதியாக இருக்கணுங்கிற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அந்த வேட்பாளரை தேர்ந்தெடுத்த மிக சிறந்த தலைவர் தான் தளபதி, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். தாவேக்கால 22 பெண் வேட்பாளர்களை இப்போ அறிவிச்சிருக்காங்க. பெண்ணுக்கு எப்பயுமே தாவேக்கால ஒரு பெரிய முன்னுரிமை இருக்குது அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படி இருக்குது? தாவேக்கா நிர்வாகியாவோ உள்ளே இருக்கும்போது என்ன தெரியுது? தாவேக்கா நிர்வாகின்றத விட எங்கள் அண்ணனோட நாங்கள் டீமாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ணன் ஆம்பளைங்க தான் வரணும், இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும்னு கேட்கல. இளைஞர்கள் வரணும், அவங்க வரணும், அண்ணன் வரணும், தம்பி வரணும். பெண்களுக்காக பெண்களை முன்னுரிமைப்படுத்தி நிற்கணுன்றதுக்காக தான் இந்த வேட்பாளர்கள் அறிவிப்பில் கூட பெண்கள் தான் இருக்காங்க. மேக்சிமம் எல்லாருமே பெண்கள் தான். அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மாவட்ட செயலாளர் கூட பார்த்திங்கன்னா நிறைய பெண்களை தேர்ந்தெடுத்திருப்பார். மகளிர் அணின்னு ஒரு மிகச்சிறந்த டீமை போட்டு வச்சுப்பார். இளம்பெண்கள் மகளிர் அணின்னு ஒன்று போட்டு வச்சுப்பார். ஸோ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக தான் இந்த ஒரு ஹோல் டீமே தளபதி அவர் வச்சுருக்காங்க. ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் முன்னுரிமை, பெண்ணுக்கான அனைத்து திட்டங்களையும் மிக சிறப்பாக கொண்டு போகிறது தான் எங்கள் தளபதி அவர்கள். விஜய் அவர்கள் மேலே ஒரு சில விமர்சனங்களுமே இருக்குது. இப்போ இன்றைக்கி கூட இவ்வளோ பெரிய தாஜ் ஹோட்டலில் பிரம்மாண்டமாக தான் வைக்கிறாரு. உடனே மக்களை மீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1000 பேர் 2000 பேர்னு 4 பாயிண்ட் ஹோட்டல் கூப்பிட்றாரு. இந்த மாதிரி இருக்கும்போது மக்களை அவர் மீட் பண்ணவே மாட்டாரு, எப்படி கனெக்ட் ஆவார் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கேள்வி. நீங்கள் தான் மக்களை பர்மிஷன் கேட்டால் உடனே என்ன செய்யுங்க தெரியுங்களா? இவங்களுக்கு மட்டும் பர்மிஷன் வேண்டிய இல்லை. எங்களுக்கு நாங்கள் வந்தோன்னு வச்சுக்கிங்களேன், அந்த இடம் தாங்காதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. இவங்களோட கூட்டம் அலை, மக்கள் அலையை பார்த்துட்டு மிரண்டு போகுது ஆளுங்கட்சி எதிர்கட்சியும். இந்த தீய சக்திக்கு எதிராக நம்ம மட்டும்தான் வருவாங்க. மிக சிறிய கட்சி தான் நம்ம தலைமை வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி அவர்கள் இந்த நேரத்தில் உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி இப்ராஹிம்னு ஒருத்தர் நம்ம நண்பர் தான், அவர் தான் நிற்கிறாரு. இவர் மாவட்டத்தோட செயற்குழு உறுப்பினர், தளபதிக்காக உழைத்த ஒரு மிகச்சிறந்த நண்பர். ஸோ அவர் தான் நம்மளுடைய மாவட்டத்தில் நிற்கிறாரு. அடுத்ததாக தன்ராஜ், அவர் ஒரு ரெப்கோ மேலாளர், அவரும் மிகச்சிறந்த ஒரு சமூக சேவகர். ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கிற எல்லாமே தளபதிக்காகவும் தளபதி மேல் பற்று கொண்ட மிகச்சிறந்த ஒரு ஆட்களை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த நேரத்தில் 30 வருடம் இயக்கமாக இருந்தது. கடந்த 3 வருடங்களாக தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சியாக உருவெடுத்திருக்கு. இயக்கமாக இருக்கும்போது நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கும், கட்சின்னு வரும்போது நிறைய கட்டமைப்பு வந்திருக்கும். அது எப்படி இருந்தது? இந்த காலத்துலேயும் சரி, இன்றைக்கி சரி, அதே கட்டமைப்பில் தான் எங்கள் பொதுச்செயலாளர் கொண்டு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் நல்ல ஒரு அதை விட சிறப்பான ஒரு கட்டமைப்பாக இருக்குது. எங்கள் தளபதி என்ன வெற்றி எதிர்பார்த்துருக்கோம் அந்த வெற்றியை இது பண்ணுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனுக்கும் எங்கள் தலைவர் சீட்டு கொடுத்துருக்காரு. மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பணம் படைச்சவங்க மட்டும்தான் சீட்டு கொடுப்பாங்க. ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனுக்கும் எங்கள் தலைவர் இன்றைக்கி சீட்டு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக மக்கள் தீர்ப்பு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வரக்கூடிய இதில் கண்டிப்பாக எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகிறது உண்மைங்க. விஜய் அவர்கள் பெரம்பூரில் நிற்பார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் எடுத்த உடனே பெரம்பூர் திருச்சி கிழக்குன்னு ஆரம்பித்தார். நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்களா? என்ன மொமெண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆயிருந்தது? நாங்கள் பெரம்பூர் தான் எதிர்பார்த்துருக்கோம். தலைவர் என்ன முடிவாக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்கோ, மக்கள் சக்தி, இது தீய சக்தி இல்லை, மக்கள் சக்தி. மக்கள் சக்தியில் பார்த்தீங்கன்னா இந்த தீய சக்திக்கும் உண்மையான எங்களோட
இந்த கட்சிக்கு மக்கள் சக்திக்கு உள்ள போராட்டம் தான் இந்த வெற்றி போராட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். எங்களுக்கான எகென்ஸ்டாக என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ன வரையும் ஒரு நேர்மையான எந்த ஒரு விஷயத்துலையும் எங்களுக்கு பர்மிஷன் வழங்கப்படவில்லை. அது ஏன் வழங்கலை அப்படின்னா, உண்மையை கொடுத்துட்டாங்கன்னா மக்கள் எங்கள் தளபதி வெளியே வந்துட்டாருன்னா அவங்களால தாங்க முடியாது. இப்படி ஒரு கூட்டம், இப்படி ஒரு சிந்தனை அறிவாளன், மக்களுக்காகவே நான் மக்களுக்காக உழைக்கின்ற மிகப்பெரிய ஒரு சரித்திரம் வாய்ந்த தலைவர் தான் எங்கள் தளபதி அவர்கள். பெரம்பூரே அதில் போகுதுங்க. ஏன்னா என் தளபதி கீழே இறங்கி நடந்தாலே போதும், அந்த இடம் வந்து அந்த அளவுக்கு பேச்சில் இருக்கும். மிக சிறந்த ஒரு தானே தலைவர். எத்தனை பெரிய ஈடானாலும் அடுத்த எம்ஜிஆர் மட்டும் இல்லைங்க, மகா சக்தி வாய்ந்த ஒரு தலைவர் தான் தளபதி அவர்கள். வெற்றி தலைவர் அவருங்க, தமிழக வெற்றி கழக தலைவர். அவர் சாதாரண விஷயம் இல்லைங்க, சும்மா வந்துட்டு போகலிங்க. எங்களெல்லாம் என்னென்ன பேசினாலும் அதையும் மீறி ஒரு சிறந்த தலைவராக அறிமுகமான ஒரு தலைவர் தான் எங்கள் தளபதி அவர்கள். உங்கள் கணவருக்கு வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து ஒரு மற்ற கட்சியிலெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, ஒரு வேட்பாளர் போய் மனு தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து என்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது, எத்தனை கோடி இருக்குது, அவங்களால வந்து அதை பண்ண முடியுமா முடியாதா, அந்த ஒரு கேட்டகரியை தான் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே வந்தவங்க மட்டும்தான், உங்களுக்கு இதில் நிற்கிறதுல எந்த ஒரு சிரமமும் இல்லையே, மக்களுக்காக நீங்கள் நிற்பீங்களா, எங்களுக்கொசரம் நீங்கள் வந்து குரல் கொடுத்து நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்களாங்கிற கேள்வி மட்டும்தான் கேட்டாங்க. அந்த ஒன்றுக்கும் எங்கள் விஜய் அண்ணா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 2 நாளாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். அவரை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு இதில் வந்து எப்படியும் இந்த போஸ்டிங்கும் வாங்கினோம், அவரே பார்த்தே ஆகணும், நல்லபடியாக பார்த்தாச்சு. மகளிர் தினத்து அன்னைக்கும் நிறைய மகளிருக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இன்றைக்கும் பாலியல் ரீதியாகவும் பெண்களுக்கு நிறைய வகையில் சேஃப்டியை பற்றியும் பேசியிருந்தார். பெண்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு எப்படி இருக்குது? மற்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல கிடையாது. ஆனால் இந்த கட்சியில் வந்து அவங்களா ஒரு சின்ன குழு கிடையாது, நிறைய ஒவ்வொரு டீமுக்கும் கிட்டத்தட்ட நிறையா பேர்த்த வச்சு நியமனம் பண்ணி அதுக்கான ஒவ்வொரு டீமையும் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஹெட்டை வந்து ப்ராப்பராக வச்சு செப்பரேட் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிறதையெல்லாம் செய்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறதுலையே வந்து அவ்வளோ ஒரு அங்கே வந்து நீங்கள் பார்த்துருக்கணும், அவ்வளோ அதிருது விசில் சத்தம் தாங்க முடியாமல். வெளியே மட்டும் நம்ம ஆள் வந்துட்டாருன்னா சொல்லவே முடியாது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் லேடிஸ்க்கு வந்து பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்கும், அதுலெல்லாம் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. பெரம்பூரில் விஜய் அவர்கள் பரப்புரை ஆரம்பிக்க போகிறாரு, எப்படி இருக்க போகுது, என்ன எதிர்பார்க்கலாம்? எல்லா மாவட்டத்துலேயும் அண்ணன் தான், வேறு யாருமே கிடையாது. எல்லா மாவட்டத்துலேயும் நிற்கிறது அண்ணன் தான். அண்ணனை நினச்சிட்டு எல்லாருமே வந்து வாக்களித்தா மட்டும் போதும். அவர் நிற்கிற இடமும் சரி, மற்ற எல்லா இடத்துலையுமே கம்பல்சரி வெற்றி நிச்சயம். அது வந்து நம்ம மட்டும் சொல்கிறது கிடையாது, சொசைட்டியில் இருக்கிறவங்க எல்லோரும். ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு 2 பேர் 3 பேர் சொல்கிறது மட்டும்தான் தெரியும். மக்களுக்குள்ள மக்களாக இருந்து பார்த்தா மட்டும்தான் அவங்க என்னென்ன நினைக்கிறாங்க, என்னென்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம கேதர் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் யாருமே எந்த ஒரு இதுவும் சொல்ல, கண்டிப்பாக விஜய் அண்ணா வருவாங்கன்னு தான் சொல்கிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு விசில் பறக்கிறது கன்ஃபார்ம். ஸோ அப்படிங்கும்போது பொள்ளாச்சி வளர்ச்சிக்காக நான் கண்டிப்பாக பாடுபடுவேன். இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 5 டைமில் கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஏடிஎம்கே ஆட்சி தான் பொள்ளாச்சி, ஏடிஎம்கேவோட கேண்டிடேட் தான் பொள்ளாச்சி எம்எல்ஏ இருக்காங்க. அப்படி ஒன்றும் பெருசாக வளர்ச்சி இல்லைங்கிறது பொள்ளாச்சி மக்களுக்கு வெளிப்படையாக தெரியும். அவங்களோட சொந்த வளர்ச்சி தான் பார்க்குறாங்களே தவிர, எந்த கட்சியாக இருந்தாலும் பொள்ளாச்சியில் வந்து அவங்கவுங்க சொந்த வளர்ச்சி பார்க்கலாமே தவிர மக்கள் வளர்ச்சியோ இல்லை பொள்ளாச்சியோட வளர்ச்சி யாரும் பெருசாக அதுக்கான வேலைப்பாடுகள் பண்ணல. ஸோ அப்படிங்கும்போது நாங்கள் வந்தோம்னா கண்டிப்பாக பொள்ளாச்சி மாவட்டமாக மாற்றுறதுக்கு கண்டிப்பாக பாடுபடுவோம்.